ஒரு வருத்தப்படுற விஷயம்னா இளையராஜா வந்து ஏதோ பாட்டு யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் என்னண்ணா இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்குண்ணே. எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லா போனதுனால தான் இப்போ இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கே வந்துட்டு. ஆமா, நார்மலா இருந்ததுன்னா மோஸ்டா யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தோணுது வந்து. பழைய பாட்டெல்லாம் திருப்பி நிறைய இப்ப பசங்க எல்லாம் ஹம்மிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது நல்லது தானே. அது ஏன் கேஸ் போடுறாங்கன்னு தெரியலங்க. பணம் கேக்குறாருன்னா அது அவருக்கு ரொம்ப அசிங்கம் தான். தேவையில்லாத அவர் பேர் அசிங்கப்படுத்திக்கிறாரு, அவ்வளவுதான். ரொம்ப தப்புண்ணே. இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்கிறதுலாம் ரொம்ப தப்புண்ணே. இந்த மாதிரி கேஸ் போறது. அவர் இதுக்கு முன்னே கூட 2 படத்துல இது மாதிரி தான் பண்ணியிருக்காருண்ணே. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம். ஏஆர் ரகுமான், தேவாலாம் பெருமைத்தனமா விட்டுருக்காங்களா, அது மாதிரி இவரும் விட்டா நல்லது. பணம் ஆசை வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால இது பண்ணியிருக்காரு. அவரோட ஒரிஜினாலிட்டி அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை பத்தி நான்லாம் பயங்கர தீவிர அஜித் ஃபேன். இதுல என்னன்னா ஒரு வருத்தப்படுற விஷயம்னா இளையராஜா வந்து ஏதோ பாட்டு யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் என்னண்ணா இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்குண்ணே. அவரோட சுச்சுவேஷன் இப்போ வேற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சாங் இவரு எவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ, ஒரு 2 சாங் 2 லைன் அப்படி வர்றதுனால இதனால என்னென்ன பிரச்சனை இருக்கு? இதுல வந்து அதெல்லாம் சான்ஸே இல்லைண்ணே. அவருக்காக மட்டும் தானே நாங்களாம் அவர் ரசிகர். படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இல்லைன்னு பாக்கிறதுக்குலாம் வரலண்ணே. அவரை பார்க்கறதுக்கு தான் வருவோம் படத்துக்கு, அவ்வளவுதான். ரொம்ப தப்புண்ணே. இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்கிறதுலாம் ரொம்ப தப்புண்ணே. இந்த மாதிரி கேஸ் போடுறது. அவர் இதுக்கு முன்னே கூட 2 படத்துல இது மாதிரி தான் பண்ணியிருக்காருண்ணே. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம். அதுதான் பெருந்தன்மையா அது நான் இப்ப ரீசெண்டா பேட்டியில பார்த்தேனே. ஆனா இளையராஜா சார் பண்ணது அது தப்புனது. அந்த மாதிரி தலா படத்துக்குன்னு தனி இது இருக்குண்ணே. இது வந்து இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணாதான் படம் ஓடுதுன்னு சொல்றதுலாம் ரொம்ப தப்புண்ணே. நான்லாம் தீவிர அஜித் ஃபேன். உண்மையிலே சொல்றேன், உண்மையிலே ரொம்ப அவரோட நல்ல குணத்துக்கு தானே இவ்வளவு பெரிய கூட்டம். அவரோட பெருமை தான் அது. ஆனா அவர் ஏன் வந்து இவ்வளவு சில்லறத்தனமா அவர் நடந்துக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா இது ஏன் அப்படி சொல்றேன்னா, அவரோட பழைய பாட்டை யூஸ் பண்றாங்கும் போது எந்த அளவுக்கு ரசிகர்கள் ரசிக்கிறாங்கன்றது தெரியுது. ஆனா அவர் ஏன் இந்த அளவுக்கு போய் ரொம்ப சீப்பா இருக்குது அவர் போய் இந்த மாதிரி பண்ற வேலை. ஆமா, அவரை மாதிரி பெருந்தன்மையா இருக்கணும். ஆனா இவருக்கு ஏன் அந்த பெருந்தன்மை இல்லைன்றது தெரியல. இப்ப ஏஆர் ரஹ்மானே இருக்காருன்னா அவரோடதெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்காக அவர்லாம் ஒன்றும் கேஸ் போடல. அவர்கிட்ட மேபி அவங்களோட ரைட்ஸை முன்னாடி வாங்கி வச்சிருந்துருக்கலாம். இல்ல அவர் வந்து ஏஆர் ரஹ்மான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணலாம். ஆனா இவர் அது மாதிரி பழசெல்லாம் வாங்கி வைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால கூட இருக்கலாம். பட் இவரை தப்பு சொல்றேன்னு இல்லை, அவரோட பெருமைன்றதை அவர் இது பண்ணிக்க மாட்டாரு. அதுதான். சூப்பரா இருந்துச்சு. அஜித் ஃபேன் ஆக்சுவலா. அஜித்தை வந்துட்டு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கே வந்துட்டு சூப்பரா இருக்கு. எல்லா ஒவ்வொரு மூமெண்ட்டுமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம் ஆக்சுவலா. நான் வந்து அஜித் ஃபேனா வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். எல்லா எல்லா மூவியும் வந்துட்டு கம்பைன் பண்ணி வந்து ஒவ்வொரு சீன்லயும் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு அஜித் ஃபேனா பாக்குறப்போ வந்துட்டு எங்களுக்குலாம் ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. பழைய பாட்டு எல்லாத்துக்குமே இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அஜித் ஃபேனா எனக்கு ஒரு ட்ரீட் இந்த மூவி. சூப்பரா இருக்குங்க. அஜித் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. போரிங்கே இல்லை. செம்ம மாசா இருக்கு. மாசா பார்த்தோம் அஜித் சார். தியேட்டர்லயா ஆடியன்ஸ் அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த கடைசியா போடுற கிளிப்பிங் முதல் கொண்டு எல்லாம் நின்று பார்த்துட்டு வரும். செம்மையா இருக்கு. ஃபைட்டு கூட ஃபைட்டா பார்க்காம அது போரிங்கா இல்லாத போயிட்டு இருக்கு படம். செம்மையா இருக்குங்க. கஷ்டமா இருக்கு. ஏன் அதாவது பழைய பாட்டெல்லாம் திருப்பி நிறைய இப்ப பசங்க எல்லாம் ஹம்மிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது நல்லது தானே. அது ஏன் கேஸ் போடுறாங்கன்னு தெரியலங்க. இல்ல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். பழைய பாட்டுலாம் புது ட்ரெண்ட்ல கேக்குற மாதிரி நல்லா இருக்கும். சூப்பர். அஜித் இந்த வயசுக்கு அப்புறமும் அஜித்தை பார்க்குற போது ரொம்ப டேர்னிங் பாயிண்டா இருந்தது. சூப்பர். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். நான் வந்து என் பொண்ணுகிட்ட சொல்றேன், என்ன படத்தை மிஸ் பண்ணாம அழைச்சிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார். ஏன்னா அந்த ஆக்ஷன், அந்த இதெல்லாம், அந்த ஃபைட்டிங்கு பழைய அஜித்தை பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா என்டர்டைன்மெண்டா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பட் என்டர்டைன்மெண்ட் வெரி குட். பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பழைய ஃபிளாஷ்பேக் மாதிரி இருந்தது. வெரி குட். அதை வந்து ஆக்சுவலி தப்பு சார். இல்லை, நாங்கள் ரசிகராக பார்க்குறோம், அவ்வளோதான். இதை பற்றி வேலை கமெண்ட்ஸ் நாங்கள் கேட்டுட்டு தான் சார் இருக்கோம். எல்லாமே அது பண்ணுங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கு பழைய பாட்டெல்லாம். அது சொல்ல தெரியல. அஜித் பிடிக்கும், கமலை பிடிக்கும். மற்றபடி இதெல்லாம் கேஸ்னா எங்களுக்கு தேவையே கிடையாது.
படம் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர். கமலுக்கு அடுத்தது அஜித் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். A1. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்ப பெரிய தலை ஃபேன் வந்துட்டு. ஸோ ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இது அஜித் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல ட்ரீட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இது நான் செகண்ட் டைம் இங்கே வந்துட்டு நான் 2 டைம்ஸ் பார்க்குறேன் மூவி வந்துட்டு. ஸோ ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அஜித் சார் மூவி பார்க்கறதுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ என்ன இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் இது சரி, தலை ஃபேன் என்றைக்குமே நான் தலை ஃபேன் தான் வந்துட்டு. ஸோ மூவி பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப பழைய பழைய மூவிஸோட மெமரிஸ்லாம் வந்ததுல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வந்துட்டு. ஸோ தலை இன்னைக்குமே தலை தான் வந்துட்டு. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ஒரு மூவின்னு பார்க்கும்போது வந்துட்டு இதெல்லாம் கொண்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது வந்துட்டு. மூவியாக பார்க்கலாம் வந்துட்டு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு query-லாம் வந்துட்டு ரைஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை வந்துட்டு. ஆக்சுவலி ட்ரைலர்லயே அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருது. சோ அப்பலாம் விட்டுட்டு ஏன் படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா போடும்போது அந்த கேஸ் போடுது? ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கொஸ்டின்ல ஆன்சர் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படிமா கொண்டாடுறாங்க? சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபேமிலி எங்கள் பக்கத்தில் எல்லாமே ஃபேமிலி தான் உட்காந்துருந்தாங்களே வந்துட்டு. எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க வந்துட்டு. இப்போ எப்படின்னா இந்த பாட்டு வர்றதுனால 2K அதெல்லாம் தெரியும், ஓகேங்களா? அவருக்கு பெருமை தானே. தம்பி படம் படம் எப்படின்னு ஒரு டூர் அண்ட் நல்லா அஜித் ஆக்டிங்ல சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. நல்லா ஆக்டிங். சூப்பர் சூப்பர். பணம் கேட்கறாருன்னா அது அவருக்கு ரொம்ப அசிங்கம் தான். தேவையில்லாத அவர் பேர் அசிங்கப்படுத்திக்கிறாரு, அவ்வளோதான். இப்போ அவர் பாட்டெல்லாம் நிறைய பேருக்கு 2Kலாம் தெரியாது. இந்த பாட்டுலாம் வந்தாங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏஆர் ரஹ்மான், தேவாலாம் பெருமைத்தனமாக விட்டுருக்காங்களா, அதுமாரி இவரும் விட்டா நல்லது. எதுக்கு பணம் கேட்கறாருன்னு தெரில. இந்த மாதிரி பழைய பாட்டு தொடர்ந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம்? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். 2Kலாம் தெரியாதுல்ல, அவங்க என்னமோ கானா பாட்டுலாம் ஆல்ரெடி கானா பாட்டுலாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் 2Kக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆல்ரெடி இப்போ நிறைய பழைய பாட்டுலாம் வருது, ஹிட் ஆகிட்டு தான் இருக்கு. அது அவங்களுக்கு ஒரு பெருமை தானே, அவங்களுக்கு ஒரு இது தெரியும்ல, அது தெரிய மாட்டுது. என்ன பண்றது? அவரே நிறைய பாட்டுலாம் ஏற்றி போட்டிருக்காரு, பழைய பாட்டுலாம். அது பழைய பாட்டு, அந்த எம்ஜிஆர் பாட்டுலாம் போட்டு விட்டுருக்காரு, அவர் படத்துல எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் என்ன அப்போ அவருக்கு தெரியாம இருப்பாரு, அது தெரில. அவர் பணம் ஆசை வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால இது பண்ணியிருக்காரு. படம் மாத்திரம் இப்போ 2வது ஃபேமிலியா பார்க்கறதுக்கோசம் டிக்கெட் எடுக்க வந்திருக்கேன். படம் ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், தேட்டர் என்ஜாய்மெண்ட் தான். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டோம். இப்போ ஃபேமிலியாக டிக்கெட் கிடைக்காதனால இப்போ நாத்தியம் ஷோ வந்து டிக்கெட் எடுத்து பார்க்க வந்திருக்கோம். நல்லா தரிசனம். அதெல்லாம் மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. ஆக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த இது நல்லா இருக்கும். இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் கூட விக்ரம் படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அது ஏதாவது ப்ராப்பராக பேசி யூஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது இன்டீரியர் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. இந்த படத்தில் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அவரோட ஏஜுக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால தான் இப்போ இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கே வந்துட்டு. ஆமாம், நார்மலாக இருந்ததுன்னா மோஸ்ட்டாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தோணுது வந்துட்டு. நான் சூப்பராக இருந்தது. நான் படம் செம்ம பிளாஸ்ட், தலைலாம் செம்ம இது சூப்பராக இருந்தது. எத்தனை வாட்டி வேணாலும் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க? சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. யாரும் எங்கள் பாட்டி கூட பார்த்தாங்க, பாட்டி கூட சூப்பராக இருக்குன்றாங்க. நல்லா இருந்தது. பாட்டி பாட்டி நீங்க ஒரு டூர் அப்படியே யூடியூப் டாப்ல எப்படி இருந்தது? பேர் நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்க. நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணேன். அஜித் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்க? எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் சூப்பர். செம்மையா எப்படி பண்ணிருக்காங்க? ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. எல்லாமே எதுவுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாரும் நல்லா பார்த்தாங்க. அஜித் சூப்பராக இருந்துச்சிருந்தார் இந்த வாட்டி. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். படம் தரமா இருந்ததுண்ணா. ஆக்டிங்லாம் பக்காவா கிளப்பிட்டாரு. பாட்டு எல்லாம் பிஜிஎம்லாம் தரமா பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. சிம்ரன் வரதுல தரமா இருந்தது. தியேட்டர்ல எல்லாம் கத்தி குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பரா இருந்துச்சு. விடாமுயற்சி வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு. இது ரொம்ப தூக்கிட்டுச்சு படத்தை. ஜாலியா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்றாங்க. சூப்பரா இருந்துச்சு. கிரேட்டா இருந்துச்சு. நல்ல படம். ஃபேமிலியா பார்க்கலாம். நம்மளோட ஓல்ட் ஏஜ் எல்லாருமே பார்க்கலாம். 90 சாங்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. மசாலா படம் தான். நல்லா இருக்கு. எல்லா அஜித் சார் படத்தையும் வச்சு மசாலாவை எடுத்திருக்காங்க. ஃபேமிலி இது ஃபேன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க? ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. ஏகே ஃபேன்ஸ்க்கு நல்லா ட்ரீட்டா இருக்கு. ஃபேமிலியா பார்க்க முடியும். ஃபேமிலியா பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ் சார் நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்காக வேணா பார்க்கலாம். குட் அக்லி எக்ஸலண்டா எடுத்திருக்காருங்கண்ணே. எப்படி சொல்றதுன்னா, இவரு இப்படி நடிப்பாரா? அஜித் வேற மாதிரிலாம் கேரக்டர்ல வந்துட்டு
இப்போ இந்த மாதிரி நடிக்கிறாருன்னா உண்மையிலே கிரேட்ண்ணே. நான்லாம் பயங்கர தீவிர அஜித் ஃபேன். இதில் என்னன்னா நான் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அஜித் acting எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரிஷா, சிம்ரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது வாலி கேட்டப்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இளையராஜா வேற கேஸ் போட்டிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியெல்லாம் தெரியாது. மாஸ் தான் ப்ரோ படம். படம் எவ்வளவு இருக்கு? ஒர்த்து தான் ப்ரோ. எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் ப்ரோ. வந்து மாஸ் தான்.